உட்கார் உட்கார். என்ன சாப்பிட்ற? நீ சொல்லு முத்து மாமா. நீ சொல்லு முத்து மாமாவா? எப்ப பார்த்தாலும் நீ சொல்லு முத்து மாமா, நீ சொல்லு முத்து மாமானா? வீட்டில் நீ சமைச்சாலும் நீ சொல்லு முத்து மாமா. இப்போ ஹோட்டலுக்கு வந்தாலும் நீ சொல்லு முத்து மாமா. உனக்குன்னு சொந்த வெறுப்பு இருக்கணும். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லு. தோசை பிடிக்கும் முத்து மாமா. தோசை தோசை போதுமா? பிரதர் சார், என்ன சார் ஆர்டர் பண்றீங்க? தோசை, ஒரு பிளேட் சாம்பார் இட்லி. ஓகே சார், சீக்கிரம். என்னாச்சு? பனியில இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு முத்து மாமா. ஜில்லுன்னு இருக்கா? கம்பளி கொண்டு வர சொல்லட்டுமா? சார் உங்க ஆர்டர். சாம்பார் இட்லி வந்துருச்சு. நெய் எல்லாம் ஊத்திருக்காங்க. சாப்பிடு. நீ சாப்பிடு மாமா. சாப்பிடுன்ற. நல்லா இருக்கா? நீ சாப்பிடு. சாப்பிடு. எப்படி தொப்பி மாதிரி இருக்குல்ல? சாப்பிடு. புதினா சட்னி எடுத்துக்கோ. போட்டுரு. வாங்க முத்தரசன் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க உங்க மனைவி. மகாலட்சுமியா? ஓ சாமியா? அடிக்கடி தம்பதி சமேதமா நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பா கண்டிப்பா. டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே சார்? வரேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். மாமா வேணா முத்து மாமா. சொன்னா கேளு. நான் சொல்றது நீ கேளு. என்னப்பா போன் வாங்கியே தீர்றோம். வா. சொல்லுங்க சார். அண்ணே இருக்கிறதுலே விலை கம்மியா இருக்கிற போனை காமிங்க. ஓகே சார். சார் சார் நீங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. பொண்டாட்டி முதல்ல போன் வாங்கி தர போறேன். நல்ல போனா இருக்கணும். விலையை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. காட்டுங்க. சரிங்க சார். இந்த போன் பாருங்க சார், நல்லா இருக்கும். டியூவல் சிம்மா? ஆமா சார். கேமரா நல்லா கிளாரிட்டியா இருக்கும். சரி.
நல்ல ஃபோனாக தான் இருக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். என்ன? இல்ல முத்து மாமா, நாம இப்ப கண்டிப்பா வீட்டுக்கு போயே ஆகணுமா? வீட்டுக்கு தான் போனோம், வேற எங்க போறது? இல்ல, இப்ப கொஞ்ச நேரம் ஹோட்டலு, செல்போன் கடைன்னு உன் கூட தனியா இருந்ததுக்கே எனக்கு மனசு பூரா எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே தனியா இருந்தா மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான். இந்த மாதிரி மனசு உனக்கு ஏதாவது ஆசை தான் டக்குன்னு சொல்லிடு. முடியும் முடியாது அப்படின்ற முடிவை நான் சொல்லிடுறேன். இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே மில்லுக்கே போயிடுவோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மில்லுலேயே தங்கிடுவோம், நீயும் நானும் மட்டும்தான். நிஜமாவா சொல்ற? இல்ல என்ன குஷிப்படுத்துறதுக்காக போய் சொல்றியா? லூசு, நிஜமா தான் சொல்ற, குஷிப்படுத்துறதுலாம் கிடையாது. இல்ல மாமா, வீட்ல அத்தை ஏதாவது நம்மள காணோன்னு தேடி கோவப்பட்டா என்ன பண்றது முத்து மாமா? சித்தி தானே, ம், ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் விடு. சாரி முத்து மாமா, என்னால அத்தை கிட்ட நீ பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குல்ல. அதுக்கு என்ன, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா புருஷனுக்கும் இந்த நிலைமை வந்தே தீரும். பொண்டாட்டிக்காக ஒரு பொய் கூட சொல்ல முடியும்னா அப்ப அவன் என்ன புருஷன்? அது ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டிக்காக ஒரு பொய் இல்லை 100 பொய் கூட சொல்லலாம். பார்த்துக்கலாம் வா. வெண்ணிலா, சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம்னு வார்த்தையால எல்லாம் சொல்ல முடியாது முத்து மாமா. கார்லயோ ஜீப்லயோ இல்ல பஸ்லயோ என்ன வெளியூர் கூட்டிட்டு போயிருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் வந்திருக்காது. பைக்லயே கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட வச்சு எனக்கு செல்போன் வாங்கி கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம். உனக்கு சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அண்ணி, அப்பா, அண்ணி, அம்மா, அம்மா, அண்ணி, அண்ணி, அம்மா இங்க இல்ல அத்தை. அம்மாவை எங்கேயும் காணோம். காணுமா? ஆமா, எங்க போயிருப்பாங்க? அக்கா, வெண்ணிலா அண்ணிய பாத்தீங்களா? யாருக்கு தெரியும்? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டா வெளியில போறாங்க. எனக்கு தெரியாது. என்ன இப்படி பேசுறாங்க? திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு பனி பெய்யுது. ஆனா போயிட்டும் மழை பெஞ்சா நல்லதுதான். ஜனனி சொல்லுமா. அண்ணா, வெண்ணிலா அண்ணி. உன் அண்ணி பத்திரமா என் கூட தான் இருக்காங்க. அப்பா, இப்பதானே வீட்டுக்குள்ள வந்தேன். அண்ணியை தேடி பார்த்தா எங்கேயுமே காணோம். ஒரு நிமிஷம் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பயப்படாத, ஆனா உண்மையா சொன்னா உன் அண்ணி தான் பயந்து போயிருக்காங்க. வீட்டில் இருக்கிறதோட மில்ல இருந்தா நல்லதுன்றா. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டில் பிரச்சனை நடந்திருக்கு. என்னாச்சுன்னு? அம்மா ஏன்னா இப்படி பண்றாங்க? அநியாயமா இருக்குண்ணே. என்ன பண்றது ஜனனி, சித்தி இந்த மாதிரிலாம் பண்ணது புரியவே மாட்டேங்குது. நான் இப்போ பொசுக்குன்னு வெண்ணிலாக்காக சண்டை போட முடியாது. ஏன்னா நான் தான் கேட்க போய் அது இன்னும் பெருசாகிடும். அதான் சித்தியோட கோபம் குறையிற வரைக்கும் இன்னைக்கு மில்லி இருந்தலான்னு சொல்லிட்டேன். நீ சித்தி கிட்ட நான் சுகம் சொல்லிடு. சரிண்ணா, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்க எங்கன்னு கேட்டா அம்மா கிட்ட என்ன சொல்றது?
சொல்லு. அதே மாதிரி அண்ணனுக்கு மில்ல நிறைய வேலை இருக்கு, அண்ணியை கொண்டு வந்து வீட்டில் விட முடியாது, அதனால தான் இப்படி ஏதாவது சொல்லு. உனக்கு என்ன கத்தா கொடுக்கும், நீ பேசு. இல்லை நீ என்ன சொல்றியோ அதையே நான் சித்திக்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஃபோன் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டேன். சரிண்ணா, அம்மாவை பத்தி நீ கவலைப்படாதண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் அண்ணிக்கிட்ட கொடுங்கண்ணே. ஒரு நிமிஷம் இரு. சொல்லு ஜனனி. என்ன நீ இப்படி ஆயிடுச்சு? ஆமா ஜனனி, ஆனா நான் இங்க வந்ததும் பசியோட இருக்கேன்னு முத்து மாமா எனக்கு சமைச்சு கொடுத்தது தெரியுமா? நிஜமாவா? ஆமா ஜனனி, முத்து மாமா எனக்காக ஆளை விட்டு சாமான் எல்லாம் வர வச்சு அப்புறம் உப்புமா கலரி கொடுத்தது. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தது. அப்புறம் தோ போன் வேற வாங்கி கொடுத்தது. அந்த போன் என் கையில தான் இருக்கு. இனிமே அதுல தான் நான் முத்து மாமா கூட பேச போறேன். நான் உங்களை என்னமோ எல்லாம் நினைச்சேன். புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு ஏன் போறேன்னு கேட்டுட்டு நைஸா அண்ணன் கூட வெளியில போய் சுத்திட்டு மில்லுக்கு போயிட்டீங்களா? ஐயோ மானத்தை வாங்காத. அப்படியெல்லாம் இல்ல. நடந்த பிரச்சனை உனக்கு தெரியாது, நான் வந்து நேர்ல சொல்றேன். அதெல்லாம் அண்ணன் சொல்லிட்டாரு மொத்தத்தையும். ஏதோ ஒண்ணு பிரச்சனை நடந்தா போதும்னு அத சாக வச்சுக்கிட்டு நைஸா வீட்டை விட்டு ஓடி போயிட்டீங்களா? ஐயோ வெய் ஜனனி. என்னாச்சு ஜனனி? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு அண்ணனும் அண்ணியும் மில்லிலே தங்கிக்கிட்டாங்க. எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி சமாளிக்கணும்னு அண்ணன் சொல்லிடுச்சு. மத்த விஷயத்த நான் உள்ள போய் சொல்றேன். பரவாயில்லையே, அக்கா பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அதைத்தான் நானும் சொல்லி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா இன்னும் அண்ணன் அண்ணி 2 பேரையும் காணோம்? இப்பதாம்மா அண்ணன் போன் பண்ணுச்சு. மில்லுல வேலை ஜாஸ்தியா இருக்கான், அதனால அண்ணிய வீட்டுல கொண்டு வந்து விடுறதுக்கு டைம் இல்லையா, இங்கே இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டாரு. நீங்க கேக்கலன்னா நானே இப்ப வந்து சொல்லிருப்பேமா. சரிம்மா. பூங்கோத, விஷயம் தெரியுமா? இங்க வீட்டுக்கு வந்தா நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பேச வேண்டி இருக்குமோங்கறதால வெண்ணிலாவும் முத்தரசும் மில்லிலேயே தங்கிட்டாங்க. என்னம்மா சொல்ற? அந்த வெண்ணிலா ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய காரியம் பண்ற பத்தியா? முத்தரசனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அங்கேயே தங்க வச்சுட்டா. என் நேரம் ஆனாலும் இங்க திரும்பி வந்துதானே ஆகணும். எவ்வளவு நேரம் அங்கேயே தலைமறைவா இருக்க முடியும்? வரட்டும், 2 பேரையும் ஒரு கை பாக்குறேன். சிம் கார்டை போட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். என்னது மாமா? சிக்னல். சரிப்பா, நம்பர்லாம் பதிவு பண்ணும்ல, உனக்கு தேவையான நம்பர்லாம் சொல்லு, நான் ஃபீட் பண்ணிடுறேன். எனக்கு தேவையான நம்பர், முக்கியமான நம்பர் உன் நம்பர் தான். முத்தரசன் போடலாமா? ஐயோ முத்து மாமான்னு போடு. சேவ் ஆயிடுச்சு. வேற யார் நம்பரு? அதெல்லாம் முக்கியமே இல்ல. எனக்கு போன உன்கிட்ட இருந்து வரணும்னு ஆசையா இருக்கு முத்து மாமா. ஏய் லூசு, பக்கத்துல தானே இருக்கும், அப்புறம் எதுக்கு போனு? போ முத்து மாமா. முதல்ல என்ன கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பெரிய போனெல்லாம் நீ தானே வாங்கி கொடுத்த. நீயே பேச முத்து மாமா. சரி, உன் ஆசை என் கிடப்பானே. வந்துச்சு மாமா. வந்துச்சுன்னா எடுத்து பேசு. ஹலோ, என்ன ஆளா? பக்கத்துல தானே இருக்கேன், ஏன் இந்த கத்துற? காது ஜவ்வெல்லாம் அருந்துரும்.
எக்கோ அடிக்குது. ஆ, என்ன மாமா எக்காதா முட்டையா? ஆ, கோழி முட்டை, வாத்து முட்டை, கூ முட்டை. எக்கோ எக்கோனா எக்கோ கோ கோ அவ்வளோதான். நீ கொஞ்சம் தள்ளி இருந்து பேசு. ம். இன்னும்ப்பா ம். அட பாடுறா, தள்ளி போய் பேசுனா. ம். ஆ. வெண்ணிலா சொல்லு. ஆ, நீ சொல்லு முத்து மாமா. எங்க இருக்க? மில்லுல. மில்லுன்னு மொட்டையா சொன்ன எப்படி? எந்த மில்லு? அது என் வீட்டுக்காரர் முத்து மாமா இருக்காருல்ல, இருக்காரு. அவர் கூட மில்லுக்கு வந்திருக்கேன். நைட்டு அங்கதான் தூங்க போறேன். ஓஹோ. அவர் எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்திருக்காரு. அதனால ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அப்படியா? சரி, அடுத்து என்ன சொல்லுவ? போன் வாங்கி கொடுத்தாருல உன் முத்து மாமா, அவரை பத்தி தான் சொல்லு. ஓ முத்து மாமா, எங்க போறது சொல்லுனா. எனக்கு ரொம்ப வெக்கமா வருது முத்து மாமா. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். என் மனசு பூரா நீதான் இருக்க. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா முத்து மாமா? வேற வேற உன்னை பத்தி இன்னும் நிறைய இருக்கு. உன்னோட சிரிப்பு இருக்கே சிரிப்பு, அப்படி நீ சிரிச்சனா என் மனசு அப்படியே அள்ளிடும். அந்த கண்ணை அப்படியே சுருக்கிக்கிட்டு நீ ஒரு சிரிப்பு சிரிப்பியே, அத நான் காலம் பூரா பாத்துக்கிட்டே இருக்கணும் முத்து மாமா. அதே மாதிரி காலையில சட்டைய சரி பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த கைய மடிச்சு விட்டுக்கிட்டு அந்த வேட்டியோட நீ இறங்குவியே, அத பார்த்தா அப்படியே சிங்கம் மாட்டம் இருக்கும் முத்து மாமா. ஏமா, இது ரொம்ப அதிகமா இருக்கே. சிங்கம் சிறுத்தைன்னு சினிமா பேர்லாம் சொல்லிட்டு இருக்க. அது சிங்கம் பாட்டு பண்ணா பாட்டுவா? நல்ல வேலை என்கிட்ட மட்டும் சொன்னியே, வெளியே தான் சொல்லி சிங்கத்தை அசிங்கம் நினைச்சுக்க போறாங்க. அப்புறம் உன் பேச்சு இருக்கே, அந்த பேச்சுக்கு நான் அடிமை. அப்படி போடு. யாராவது தப்பா நடந்துக்கிட்டா உனக்கு ஒரு கோவம் வரும் பாரு, அப்படியே உள்ளுக்குள்ள எனக்கு நடுக்கிடும் முத்து மாமா. அப்புறம் நீ சாப்பிடுற அழகு இருக்கே, அத பாத்துக்கிட்டே இருக்கலாம் முத்து மாமா. அப்படியே அழகா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன். சமைக்கிறவங்களுக்கு திருப்தியே அதுதான். கவிதை கவிதை கவிதை, என் பொண்டாட்டி கவிதை நயமாலாம் பேசுறாளே. இன்னும் நிறைய இருக்கு முத்து மாமா. அதுவும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்காக ஓடி போய் அத சரி பண்ணிட்டு வருவல்ல, அதுவும் மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போய் உதவி செய்வல்ல, அது எல்லாமே உன்கிட்ட புடிச்சது முத்து மாமா. வெண்ணிலா போகுதுமே, விட்டா விடிய வரைக்கும் பேசிட்டே இருப்ப போல இருக்கு. இன்னும் இருக்கு முத்து மாமா. அதே மாதிரி அத்தை விஷயத்துல நீ காட்டுற அன்பு பாசம், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் அன்பு, இது எல்லாத்தையுமே என்னால எப்பயுமே மறக்க முடியாது முத்து மாமா. வெண்ணிலா தூக்கம் வருது. சரி விடு, இவ்வளவு நேரம் நீ என்ன பத்தி பேசிட்ட. ஒரு சேஞ்சுக்கு நான் உன்னை பத்தி பேசிட்டோமா? போ முத்து மாமா, என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போமா. சொல்றேன், லிஸ்ட் எடுத்துக்கோ.